ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பணியாரம் செய்ய மாவு தேவையில்லை, 1 கப் அவல் இருந்தால் போதும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. 1 கப் அவல் இருந்தால் போதுங்க. ஈவினிங் டயத்தில் சட்டுன்னு இந்த இன்ஸ்டண்ட்டான அவல் பணியாரத்தை செய்யலாம். பஞ்சு போல் இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நான் சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசிடுங்க. சிகப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல்லையும் நம்ம இந்த பணியாரத்தை செய்யலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசியாச்சு. இது கூட அவல் அளந்த கப்பில் 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதையும் அவல் கூட சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். லேசான அவலாக இருந்தால் 10-15 நிமிஷத்துலேயே ஊறிடும். அவல் அளந்த கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். உருண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லத்தை வடிகட்டி எடுத்துடணும். உருண்டை வெல்லம் எடுத்துருக்கனால கல்மண் தூசி இருக்கும். வடிகட்டி எடுத்தாச்சு. அவல் 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. லேசான அவலாக இருந்ததுன்னா 10-15 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக ஊறிடும். நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கனால ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா நாம் கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அவல் அரைச்சதுக்கு அப்புறமா அதே கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க அரிசி மாவு அவல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்க்கும்போது அவல் பணியாரம் பஞ்சு மாதிரி வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பணியாரம் ஊற்றுங்க. அப்போ நமக்கு ஈஸியாக பணியாரம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒவ்வொரு குழியிலையும் பணியாரம் ஊற்றினதுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பணியாரம் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். 2 பக்கம் பணியாரம் வெந்ததுக்கு அப்புறமா வெளியெடுத்துடலாம். ஈஸியான ஸ்வீட் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டண்ட்டான பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான சிகப்பவல் பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.